என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் நம்ம சமூகம் அடுத்த தலைமுறை இவ்வளவு மோசமா வளர்ந்தா அப்படின்னு யாருக்குமே அந்த வருத்தம் பொன்ராஜையா இருக்கிற மாதிரி எனக்கு இருந்தது. நியாயமா பார்த்தவங்களுக்கு அப்போ அதை பார்த்த அந்த தாவைக்கா தலைவர் தம்பி விஜய்க்கு என்ன சொல்லிருக்கணும், ஒரு அறிக்கை இந்த மாதிரி பேசுறத நீங்கள்லாம் குறைச்சிக்கணும் உடன்படுத்தார்கள் அப்படின்னு அதை அவர் கண்டிக்கல, அதை செய்யலை. தொடர்ச்சியாக அவங்க பேசுறதெல்லாம் இன்னும் இந்த இடத்துல பெண்ணை இழிவாக பெண்களை குறிப்பிட்டாரு ஐயா பொன்ராஜன் பேசுறது விபச்சாரி போல பேசுறாங்களே அப்படிங்கும்போது தன்னுடைய வருத்தத்தை பதிவு. இப்ப நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? அவருக்கு ஊடகத்துக்குள்ள இருக்கிறதுனால ஒரு மனிதனா சொல்லிட்டாரு, மற்றவன் மனசுக்குள்ள புடிங்கிட்டு வேதனைப்பட்டு இருப்பான். உங்களுக்கு வழங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால அவர் சொன்னது யாரையும் காயப்படுத்தணும்னு இல்லை, இந்த மாதிரி இருக்குதே இந்த சமூகம், நம்ம நேசிச்ச சமூகம் இப்படி போயிருச்சே, இதுக்காக நம்ம முன்னோர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் அருமை பெருமக்கெல்லாம் இந்த மாதிரி சமூகத்தை கட்டமைக்கவா பாடுபட்டார்கள். ஐயோ இதை சரி செய்ய முடியாதாங்க ஆதங்கத்துல சொல்றாரு தம்பி, ஆதங்கத்துல சொல்றாரு. அதுவே தவறு நோக்கத்தோடு நீங்க எழுதுறீங்க, எங்களை அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் எங்க குடும்பங்களை எழுதுறீங்க, எங்க பிள்ளைகளை குறிப்பா எங்க கட்சி பிள்ளைகளை ரொம்ப எழுதுறீங்க. என்ன செய்யலாம் சொல்லுங்க, என்ன செய்யலாம், என்ன செய்யலாம் தம்பி? நீங்க என்ன பண்றீங்க? இந்த பெண்கள்லாம் உங்களை இப்ப இந்த அண்மையில் நடக்கிறதுக்காக கொஞ்சம் வெறுக்கிறாங்க. அந்த தங்கச்சிகள் பேசும்போது ஒரு அறிக்கை உங்க பேர்லயோ உங்க கட்சி பேர்லயோ உங்க பொதுச் செயலாளரோ செய்தி தொடர்பாளர்களோ இது மாதிரி தங்கச்சிகள் பேசுறத நிறுத்திக்கணும். அன்பு வேற, இப்படி வெளிக்காட்டுறதுக்கு இந்த வார்த்தைகள் அருவருப்பா இருக்கு, செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். அப்படி நீங்க சொல்லலையே, அப்படி சொல்லலையே நீங்க. அப்புறம் இப்ப பொன்ராஜ் சொன்னதுல அவர் சொல்றது வருத்தம், ஆதங்கம், யாரையும் காயப்படுத்தணுங்கிற வார்த்தை அல்லது. அதை வச்சுக்கணும், கவனத்தில் வச்சுக்கணும்.